நாம் தொடர்ந்து கடவுளுடைய பாடலை நாம் பாடி தேவநாமத்தை மையப்படுத்தலாம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. இன்றை தினமதிலும் ஒருமித்து கூட உன்னாமத்தினார், இன்றை தினமதிலும் ஒருமித்து கூட உன்னாமத்தினார், தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மதினால் திறந்தனின் ஜீவ புது வழியா, மதினால் திறந்தனின் ஜீவ புது வழியா, பின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சந்தரம், பின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சந்தரம். ஸ்தோத்திரமே சுனாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரமே சுனாதா, ஸ்தோத்திரமே சுனாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரமே சுனாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் உம்முடைய திருநாமத்தின் ஆதரவில், ஸ்தோத்திரம் செய்கின்றோம் உம்முடைய திருநாமத்தின் ஆதரவில். இத்தனை மகத்துவமுள்ள பிள்ளைகள் எங்களுக்கு, இத்தனை மகத்துவமுள்ள பதவியும் பிள்ளைகள் எங்களுக்கு, எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம், எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை மாதயவு தேவ கிருபை நாம் வாழ்கிறோம். நாம் அடிமைகள் அல்ல, பிள்ளைகளாக இருக்கிறோம். அதே பழைய உடன்படிக்கையில தான் எஜமான் வேலைக்காரன் என்ற அமைப்பு. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானை நோக்கி இருக்கிறது போல, வேலைக்காரன் எஜமான் என்கிற நிலை தாவீது காலம், அது நியாயப்பிரமாண காலம். ஆனால் புதிய உடன்படிக்கையின் கிறிஸ்துவின் உபதேசமோ, கிறிஸ்துவின் சட்டமோ, அன்பின் பிரமாணமோ நம்மை தகப்பன் பிள்ளை என்கிற உறவிலை இணைத்திருக்கிறது. ஆகவே இதை உணர்ந்தவர்களாக நமக்கு ஓய்வின்றி பாடி அவரை துதிப்போம். வாழ்த்துவதர்கள் எல்லாம் போற்றுகிறார்கள் அல்லவா. நீர் அல்லால் யார் நமக்கு பரலோகம்? இவர் கொண்டே எங்க நீங்க என் கூட இருந்தா நான் எல்லா உலகத்தையும் சுத்திடுவேன் அப்படின்ற மாதிரி என் தேவன் என்னோடு இருக்கும் பொழுது பரலோக வாழ்வை நான் இந்த உலகத்திலே காண்பேன், பரலோகத்திலும் காண்பேன். அந்த உணர்வையோடு இன்னும் 2 சரணங்களை நாம் பாடலாம். வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு, ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் உம்முடைய திருநாமத்தின் ஆதரவில், ஸ்தோத்திரம் செய்கின்றோம் உம்முடைய திருநாமத்தின் ஆதரவில். நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா, நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா, நீரே அன்றி யுகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே.
ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் உம்மடியா திருநாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் உம்மடியா திருநாமத்தின் ஆதரவில். தேவனுடைய ஆதரவில்லை நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நாம் எப்பொழுதும் சொல்லி வருகிற ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லலாம். எபேசியர் 1 அதிகாரம் 17-21 வசனங்கள் வரைக்கும், அது மாத்திரமல்ல எபேசியர் 3 அதிகாரம் 14-19 வரைக்கும், கொலோசியர் 1 அதிகாரம் 9-11 வரைக்கும் இருக்கிற வேத பகுதிகளை நாம் அப்படியே நாம் தேவனை நோக்கி பேசுவது போல நாம் எல்லோரும் சேர்ந்தே சொல்லுவோம். என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவானவரே, உம்மை நாங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவிருக்கிற ஆவியை தந்திருக்க வேண்டும் என்றும், நீர் எங்களை அழைத்ததினாலே எங்களுக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவானிடத்தில் உமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையை என்றும், நீர் கிறிஸ்துவை மரித்திருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த உமது வலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கவளாக எங்களிடத்தில் காண்பிக்க உடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று நாங்கள் அறியும்படிக்கு நீர் எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். எல்லா துரைதனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கதத்துவத்திற்கும் இமையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலா இயேசு எதிர்க்கத்தக்கதாக இயேசு கிறிஸ்து உன்னதங்களில் நம்முடைய வலது வாசல் உட்கார்படி செய்து எல்லாவற்றைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகளுடைய நிறைவாகிய சரீரமாகிய எனக்கு இயேசுவை எல்லாவற்றுக்கும் தலையாக தந்தரலினே உங்களுக்கு ஸ்தோத்திரம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவனாயிருந்த என்னை உயிர்ப்பித்து இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்ற நடந்து கொண்டிருந்த எங்களை எனது மாம்சம் மனசு விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே அல்லது இயற்கையாக மற்றவர்களைப் போல கோபாக்கனின் பிள்ளைகளாயிருந்த எங்களை நீரோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரா எங்கள் மீது அன்பு கூர்ந்தும் மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து கிறிஸ்துடனே கூட உயிர்ப்பித்து கிருபையினாலே ரட்சித்து கிறிஸ்துடனே கூட எழுப்பி கிறிஸ்துடனே உன்னதங்களில் உங்களோடு உட்கார செய்ததற்காக நமக்கு நன்றி. பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்திற்கு நாமக்காரராக இருக்கிற எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, உம்முடைய ஆவினாலே உள்ளான மனுஷன் வல்லமையா பலப்படவும், உம்முடைய ஆவினாலே உள்ளான மனுஷன் வல்லமையா பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து எங்கள் இருதயங்கள் வாசமாயிருக்கவும், நாங்கள் அன்பிலே வேறுபடி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவானோடு கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் என்னதென்று உணர்ந்து அறிவிக்கெட்டாத அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகும். பிதாவே, சகல பரிபூரணத்தால் நிறையப்படும் நீர் எங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் சுத்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படும் சகல விதமான நற்கிரிகளுமான கனிகளை தந்து உண்மை அறிகிற அறிவிலை விருத்தி அடைந்து உமக்கு பிரியமுண்டாக உமக்கு பாத்திர நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் ஈடி சாட்சி உண்டாவதற்கு மகிமையான ஒரு வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படுவோம் எங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமா எங்களுக்குள்ளே கிரியை செய்கிற பரிசுத்தாவின் வல்லமைப்படியே எங்களுக்கு செய்ய வல்லவராகிய உமக்கு சபையில கிறிஸ்திய நிமித்தம் தலைமுறை தோறுக்கும் சதா காலங்களிலும் பயன்படுவதாக இவை எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவரும் போதவரும் குருவும் ரட்சிகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். நாம் நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை அற்புத விதமாய் ஆச்சரியமாய் நடத்தி கொண்டு வருகிற தயவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். நமது மனதிலே தேவன் உருவாக்குகிற காரியங்கள் அநேகமாயிருக்கிறது. ஆனால் மாமிசத்திலே அநேக காரியங்களை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். ஆகையினால இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு நமக்கு புது உடன்படிக்கையிலே அற்புத விதமாய் ஆச்சரிய விதமாய் தேவன் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். எபிரேயர் 8:10 வாசிக்கிறோம். அந்த நாட்களுக்கு பிறகு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். இது நாம் பார்க்க வேண்டிய வார்த்தைகள். பார்த்தா நான் அவர் எப்படி இருக்கிறாரா? அவர் மனதில் எழுதுகிறவராய் இருக்கிறார். ஏதோ கைகளினாலே எழுதி அழிந்து போகிற காரியங்கள் அல்ல. நம்முடைய இருதயங்களிலே, நம் இருதயமாகிய படைகளே தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் வார்த்தைகளை நமக்கு எழுதி கொடுத்து இருக்கிறார். நாம் அதை ஒவ்வொரு நாளும் நாம் நடந்து கொண்டு இருக்கிறோம். அவர் நமக்கு தேவனாய் இருக்கிறார். நாம் அவருடைய ஜனங்களாய் இருந்தோம் பார்த்தோம். ஆனா நம்ம அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம்.
இருதயம், நம்முடைய இருதயம் அவருடைய இருதயத்திலே இணைந்திருக்கிறது, நம் மனதிலே வைத்திருக்கிறார். அந்த மனதில் கிரியை செய்கிறார், எழுதுகிறவராய் இருக்கிறார். அதுல நாம் அவரோடு இணைந்து அநேக காரியங்களை செய்திருக்கிறோம். அவருடைய ஆவியும் நம்முடைய ஆவியும் இணைகிறது. புது உடன்படிக்கையின் பிள்ளைகளாகிய நமக்கு ஃபுல்லா பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே நம்ம அதை நமக்குள்ள உள்வாங்கி கொள்ள வேண்டும். அவர் எனக்குள் வந்து விட்டதால் என்னுடைய சரீரத்தை ஆலயமாக மாற்றி அதற்குள்ளே வாசம் பண்ணுகிறவரா இருக்கிறார். எனக்குள்ளே அவர் எப்போது வந்து விட்டாரோ நமக்குள்ளே ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள அவர் இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஏற்கனவே பார்க்கிறோம், நம்ம அநேக காரியங்களை நம்ம சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் வாழ்க்கையில. அது பழைய உடன்படிக்கையின் காரியங்களா இருக்கிறது. செய்தால் நமக்கு இது கிடைக்கும், நாம இதை செய்தால் நமக்கு இது கொடுக்கப்படும் என்று ஒரு நிமித்தமாக வாழ்ந்த காலங்கள் போய் நாம் செய்து ஏதோ பெறாமல் நாம் செய்யாமலே இலவசமாய் தேவன் கொடுத்த காரியங்கள் நமக்கு அநேகமாய் இருக்கிறது. அநேக ஆசீர்வாதம் நம்மை கிட்டி சேர்ந்து கொண்டு இருக்கிறது. நம்முடைய சரீரமே அவருடைய ஆலயமாக மாற்றி அதற்குள்ளே அவர் தங்கி வாசம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப அவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது இந்த பழைய குப்பைகளான பல விஷயங்களை நாம் எரிந்து தூக்கி போட வேண்டும். தேவையில்லாத குப்பைகளை அகற்றி விட்டு அவர் எல்லாவற்றையும் தூக்கி எரிந்து விட்டார். வெளியே கொட்டி அதை மூடி விடுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஏற்கனவே இவனுடைய மனதை, அதாவது நம்முடைய மனதை பிடித்தா எல்லாம் என்ன ஆகும், உண்டாகும். எல்லாம் நமக்குள்ள கிரியேஷன் பண்ண முடியும், நம்ம எல்லாத்தையும் உருவாக்க முடியும் என்ற அந்த முடிவிலே அவர் எப்படி இருந்தாரோ அது சுவாபத்தை முற்றிலுமாய் நமக்குள்ளே அவர் எல்லாவற்றையும் வைத்து விட்டார். அவர் என்னென்ன செய்தாரோ அவருடைய காரியங்கள், அவருடைய கிரியைகள் எல்லாமே நம் மனதில வைத்தபடியினாலே நாம் எது செய்கிறோமோ அது நடக்கிறது. அப்போ கெட்ட விஷயங்கள் பிசாசானவனும் அப்படி செய்து கொண்டு இருக்கிறான். எல்லாத்தையும் அவனாலேயே உருவாக்க முடியும். அழிக்கக்கூடிய சக்தி அவனுக்குள்ளே இருக்கிறது, ஆக்கக்கூடிய சக்தி தேவனுக்குள்ளே இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதே போல் பிசாசிற்கும் தெரியும் இவனை எப்படி பிடிச்சா இவனுடைய மைண்டை நம்ம அவன் மைண்டை நம்ம பிடிச்சிட்டோம்னா அந்த குடும்பத்தை எப்படி சீரழிக்கலாம், அதை எப்படி நம்ம வகை தேடி அதை, ஏன்னா ரொம்ப நாள் பிளான். ஒரு பிசாசு அழிக்குதுன்னா டக்குன்னு இது பண்ணாது, எவ்வளவு அது பிளான் பண்ணி தான் அதுவும் செய்து கொண்டு இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்போ நான் பேசும்பொழுது நம்முடைய பேச்சுகள் எப்படி இருக்கிறது, ஒரு நிமிஷத்துல போய் விடுக்கும் பொழுது அது பின்னாடி நம்ம அதை யோசிக்கும் பொழுது நான் எப்படி பேசினேன், நான் பாக்குறோம் இல்லையா, ஒரு சண்டை ஏதாவது நடந்தா கூட நானும் அப்படி பேசுறேன், நான் அப்படி பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லி மறுக்கிற காரியங்களா இருக்கிறது. அப்போ கவனமாய் ஒவ்வொரு விஷயங்களும் நாம் பேச வேண்டியதா இருக்கிறது. அதே போல கர்த்தருடைய வார்த்தையை பேசும்பொழுது ஏதோ அலட்சியத்தன்மையா ஏதோ நான் பேசிட்டேன், இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, எவ்வளவு ஜனங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லி இல்லாதபடி ஒரு ஆத்மாவது ரட்சிக்கப்படுமா என்று அதை உள்வாங்கி அதை பேசக்கூடிய காரியங்கள் சுயமா இல்லாதபடி தேவ ஆவியால் ஏவப்பட்டு பேசுகிற வார்த்தையா இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து அதை செயல்பட வேண்டும். ஏதோ பெருமைக்காக வந்தோம் என்று பேசிட்டோம், எவ்வளவு கூட்டத்தை நான் ரட்சிப்புக்குள்ளா கொண்டு வந்துட்டேன், ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை, ஒரு அதை தான் இன்னைக்கு ஜனங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு நிறைய ஒரு லைட் போட்டு ஒரு கோட்டு போட்டு மற்ற விதமான ஒரு பட்டாடை அணிந்து இப்படி வரும்பொழுது அது எல்லாம் உற்று நோக்குகிற காரியங்களா இருக்குது. உலகம் அப்படியா பின்சென்று கொண்டு இருக்கிறது. அப்படி இல்லாதபடி ஆளை பார்க்காதபடி வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எப்படியா இருக்கிறது. தேவன் பேசும்பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசும்பொழுது எல்லாம் ஆச்சரியப்பட்டு பார்த்தார்கள், இது எப்படிப்பட்ட வார்த்தையா இருந்தது. அப்போ ஆச்சரியப்பட்டு பார்க்கக்கூடிய அவர்கள் பார்க்கும்பொழுது அந்த வார்த்தை இருந்ததுன்னா அது கிருபை உள்ள வார்த்தையை அது புறப்பட்டு கொண்டு இருந்ததா. அநேக அந்த வார்த்தைகள் புறப்படும் பொழுது அநேகர் கேட்கும் பொழுது சுகத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அநேகர் அந்த வார்த்தையை உற்று நோக்கும் பொழுது அவர்களுக்குள்ள பலனை அவர்கள் அனுபவித்தார்கள். இன்றைக்கு உற்று நோக்குகிற காரியங்கள் என்று பார்த்தா ஆடம்பரமான வார்த்தைகளா, இவங்க எப்படி கார் வச்சிருக்காங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்க, இவங்களுக்குள்ள இவர் பின்னாடி எவ்வளவு லட்சக்கணக்கா கூட்டம், அங்கதான் ஜனங்கள் ஓடி ஓடி பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனா தேவன் அவர் பேசும் அந்த கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்கிறதற்காக நடந்து எல்லாம் ஓடி வந்தார்கள். அப்படிப்பட்ட வார்த்தை தேவன் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளா இருந்தது. அப்ப அவர் நமக்குள்ள இருக்கும்போது நம்முடைய வார்த்தைகள் எப்படியா இருக்கிறது என்று நாம் யோசித்து பேச வேண்டிய வேலையா இருக்கிறது. நேற்றைய பொழுது நமக்கு அனுபவமா இருக்கலாம், இன்றைய பொழுது அது நிச்சயமாக இருக்கலாம், நாளைய பொழுது அது நமக்கு நம்பிக்கையோடு நாம் இந்த ஒவ்வொரு நாளும் நம்ம கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். அப்ப நம்பிக்கை என்பது நமக்கு விசுவாசத்தை குறிக்கிறது. விசுவாசம் நமக்குள்ளே வேரூன்றி இருக்கும் பொழுதுதான் காரியங்களை ஜெயிக்க முடிகிறது. அவிவிசுவாசம் இல்லாதபடி எப்படி ஒரு படகுக்குள்ளே ஒரு ஓட்டை விழுந்து விட்டால் எப்படி தண்ணீர் உள்ள அது முழுகி விடுகிறதோ, அதே போல விசுவாசமான அந்த படகுக்குள்ள ஒரு அவிவிசுவாசமான ஒரு துளி உள்ள வந்த உடனே அந்த படகு முழுகுறதை நாம் பார்க்கிறோம். ஆகையினால அந்த விசுவாசம் அவர் எப்படி ஒவ்வொன்றையும் உண்டாக்கினாரோ அதே செயல்கள் நமக்குள்ளே இருக்க வேண்டும். நம்மை உண்டாக்கினவருக்கு அதை விட நன்றாக தெரியும். நம் மனதை பற்றி அவர் நல்லா அறிந்து கொண்டு இருக்கிறார். இவன் மனதில் எதை எழுதுகிறோனோ அதை அவன் உருவாக்குவான் என்று அவருக்கு தெரியும். அதனாலதான் ஆதாமை தேவன் எப்படி படைத்திருக்கிறார், தன்னை போல படைத்தார். அவரை போலவே ஆற்றல் மிகுந்தவனாய், பராக்கிரமசாலியாய், சாகாமை உடையவனாய், மரணம் இல்லாதவனாக தேவன் அவன் படைத்ததை பார்க்கிறோம். ஆனால் அவன் ஆண்டவரின் கட்டளைகளை மீறுகிறான். நன்மை தீமை அறியத்தக்க கனியை அவன் புசிக்கிறான்.
துண்டிக்கிறான், அவனுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு துண்டிக்கப்படுகிறது. அங்க என்ன ஆகுது? அந்த இணைப்பு அவனுக்குள்ளே துண்டிக்கப்படுகிறது. அவனுடைய ஆவிக்குரிய வாழ்வு, அந்த ஸ்பிரிட்டான வாழ்க்கை மரித்து போகிறது. அவன் அப்பொழுதே அவன் செத்து போகிறான். சரீரத்திலே அவன் மரித்து போகவில்லை, ஆவியிலே அவன் மரித்து போகிறதை பார்க்கிறான். ஏனென்றால் அவன் கொடுத்த அந்த பராக்கிரமம், அந்த ஆற்றல், அந்த மரணம் இல்லாத வாழ்வு, அந்த சாகாமை எல்லாம் தேவன் அவனுக்குள்ளே வைத்திருக்கிறார். அவருடையதெல்லாம் அவனுக்குள்ள வைத்திருக்கிறார். ஆனால் அங்க என்ன பண்றான்? கட்டளையை அவன் மீறுகிறபடியினாலே அங்க உறவு துண்டிக்கப்படுகிறது. அவனுக்குள்ள இருந்த ஆவிக்குரிய வாழ்க்கை அங்க மரித்து போகிறது. இன்னைக்கு அநேக குடும்பங்களில் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை மரித்து போகிறது நாம் காண்கிறோம். ஏதோ ஒரு உடலை வைத்துக் கொண்டு அவர்கள் ஆராதிக்கிறார்களே தவிர ஆவிக்குரிய கனெக்ஷன் இருக்குதா என்று பார்த்தால் அது சில கேள்விக்குறிகளாக தான் இன்று வாழ்க்கையில நாம் கண்டு கொண்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு வெள்ளை வெள்ளை ஆடைகளை போட்டுக்கொண்டு அவர்கள் துதித்துக் கொண்டிருக்கலாம். பேசும் பொழுதுதான் தெரியும் அநேக காரியங்கள் அவருக்கு ஒரு சுயத்தை சார்ந்து இருக்கிறது. எனக்காக, என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக நான் இதை சேர்த்து வைக்கிறேன், அதை சேர்த்து வச்சிருக்கிறேன். மற்ற காரியங்களுக்காக நாம் வந்த நோக்கம் என்ன? அந்த பரலோக வாழ்வை அடைவதற்காக வந்த நோக்கம் என்ன? தேவன் நமக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தமான அநேக வார்த்தைகளை மற்றவர்களுக்கு சொல்லி அவரை அறிமுகப்படுத்துவதற்காகத்தான் நாம் வந்து உலகத்திலே நாம் படைத்திருக்கிறார். பிள்ளைகளாகிய நாம் மற்றவர்களுக்கு இவர்தான் தகப்பன், இவர்தான் உலகத்தை உண்டாக்கினவர், இவருக்குள்ள இருந்துதான் எல்லாம் ஜீவ ஊற்று வருகிறது என்று அவரை அறிமுகப்படுத்துவதற்காகத்தான் நம்மை ஒவ்வொருவரும் தேவன் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஆனால் நாம் என்ன பண்றோம்? நமக்காக, நம் சுயத்துக்காக, நமக்காக என்று இல்லாதபடி அவருக்காக வாழும் பொழுது உண்மையான அந்த வெற்றி வாழ்க்கையை நாம் கண்டடைய முடியும். அப்ப அந்த ஸ்பிரிட், அந்த வாழ்க்கை மரித்து போனதை அவனுக்குள்ள நாம் பார்க்கிறோம். அதே போல நாம் உலக பிரகாரமா இல்லாதபடி ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் உயிர்த்தெழுதலை நாம் அடைந்து கொண்டே இருக்க வேண்டும், மறுரூபம் ஆய்கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளை நாம் ஒவ்வொரு நாளும் அறிந்து அதன்படி நாம் நடத்துறவர்களா இருக்க வேண்டும். ஆகையினால அந்த என்ன பண்றான்? ஆதாம் அந்த எல்லாவற்றையும் அவன் இழந்து போகிறான். ஆனால் ஆவியிலே மரணம் வந்ததினாலே அவனுடைய சரீரத்திலே மரணத்தை ருசி பார்க்க வேண்டிய அவசியமாய் அது மாறிவிட்டதை நாம் பார்க்கிறோம். அவன் சாப்பிடும் நாளிலே அவன் சாகவே சாவா என்று சொன்னார். அவன் என்ன பண்றான்? எப்ப அவன் அதை உட்கொண்டானோ அப்பொழுதே அதே ஆவியிலே அவன் மரித்து விட்டான். அவருக்கு இருக்கிற துண்டிப்பு அங்க இணைப்பு அங்க துண்டிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். நாமும் தேவனோடு எப்பொழுது நாம் இருக்கிறோமோ நமக்குள்ளே ஒரு தெய்வீக சமாதானம், பரலோகம் போன்ற அந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவருக்கு முதன்மை இடம் கொடுக்காமல் போகும் பொழுது நம்முடைய சரீரம் பலவீனமாய் இருக்கிறது, குடும்பத்திலே சமாதானம் இழக்கிறது. ஏதோ இன்னும் கொஞ்சம் தூங்குவோம், இன்னும் கொஞ்சம் கை முடங்கி கொண்டு இருப்போம் என்று இல்லாதபடி ஒவ்வொரு நாள் என்ன பண்ணோம்? தேட வேண்டியதுதான். உலகத்துக்காகவே நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு உலகத்துக்காகவே பின் சென்று நம்ம ஓடாதபடி அவருக்காக நாம் என்ன செய்கிறோம் என்று நாம் ஒவ்வொரு நாளும் சிந்திக்க வேண்டியதா இருக்கிறது. நாட்கள் கடந்து கொண்டே போகிறது. இந்த நாளில நீங்கள் சிந்திக்க வேண்டியது, நாம் அவருக்காக என்ன செய்தோம், அவருக்காக நாம் என்ன இந்த நாளில சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொன்னோம். அநேகர் பாத்தீங்கன்னா ஒரு எல்லாம் சொல்றாங்க, மென்டல் மாதிரி அவன் பேசிட்டு இருக்கான் பாரு. ஏன்னா அந்த தெரு முனைகளிலே ஆண்டவருடைய அந்த வார்த்தைகளை சொல்வதற்காக இன்னும் கூட சிலர் நல்ல உள்ளங்கள் இன்னும் அலைந்து தெரிந்து கொண்டு இருக்கிறது. அவருடைய உபதேசங்களை சொல்வதற்காக தெரு பிரசங்கள் என்று பார்க்கிறோம். என்ன அவன் பைத்தியம் மாதிரி நிக்கிறான்? பைத்தியம் மாதிரி இல்ல. அவன் எதாகிலும் பேசும்பொழுது ஒரு வார்த்தை அந்த விதையானது அந்த நல்ல நிலத்தில போய் விழும் என்ற ஒரு வாஞ்சையோடு அவன் நின்று கொண்டு பேசிக் கொண்டு இருக்கிறான். இப்படி ஆகிலும் போய் விழும், அது ஒன்று இல்ல 1000 மடங்கு பலன் தரும் என்று அவன் விசுவாசித்தான் பேசிக் கொண்டிருக்கிறான். அதே போல இந்த நாளிலும் நாங்கள் பேசும் வார்த்தைகள் ஏதோ இவங்க 4 வருஷமா பேசுறாங்கப்பா, 5 வருஷமா பேசுறாங்கப்பா, என்ன ஆள் வந்தது, எத்தனை பேர் வந்தாங்க, இதுதான் கேள்விக்குரிய. அப்படி கிடையாது. ஒரு 4 பேர் வராங்க, ஒரு ஆத்மா வந்தாலும் மிகுந்த சந்தோஷம் பரலோகத்தில் உண்டாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆகையினால ஒவ்வொருவரும் பார்த்து கொண்டு இருக்கும் நீங்கள் ஏதோ வந்தோம், ஏதோ கொஞ்ச நேரம் பார்த்தோம், என்ன இவங்களுக்கு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அதை பார்க்காதீர்கள். இந்த வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தையா இருக்கிறது, உங்கள் வாழ்க்கையில அது மேம்படுத்தக்கூடியதா இருக்கிறதா, உங்கள் வாழ்க்கையை அதுக்கு புஷ்டியாய் மாற்றுகிறதா இருக்கிறதா, உங்கள் வாழ்க்கையை ஒரு நாள் சந்தோஷமிக்கதா மாற்றி இருக்கிறதா என்று நீங்கள் உற்று நோக்குங்கள். ஒவ்வொரு நாள் நாம் எல்லோரும் ஒரு நல்ல மனதை தேவன் நமக்குள்ள படைத்திருக்கிறார். நாம் அதை தப்பாக அதை பயன்படுத்தாதபடி நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகளை உள்வாங்கி அதன்படி நடக்க வேண்டும். ஒரு வீட்டுல ஒரு கத்தி இருக்குது. அந்த கத்தி என்ன ஆகுது? அங்க இருக்கும்போது அந்த நம்ம குழந்தை நம்ம கத்தி கிச்சன்ல வைக்கிறோம், குழந்தை விளையாடிட்டே வருது, அந்த கத்தியை எடுத்து என்ன பண்ணுது? கையில பிடிக்குது. பிடிச்சு அது பண்ணும்போது கையை கட் பண்ணிக்குது. அந்த கத்தியோட தன்மை அந்த குழந்தைக்கு தெரியாது. இது வெட்டோன்னு சொல்லி அந்த குழந்தைக்கு கண்டிப்பா தெரியாது. நம்ம பார்த்தோன்னா என்ன பண்ணுவோம்? அது கையில இருந்து அதை பிடுங்கி இது ஆபத்து அப்படின்னு சொல்லி அதுல இருந்து பிடுங்கி நம்ம அந்த குழந்தை கையில இருந்து அதை காப்பாற்றி விடுவோம். அதே போல நம்மை படைத்தவர் அவரை போல உருவாக்கி இருக்கிறார். அவருடைய இறுதி நமக்குள்ள இருக்கிறது, மனதை நமக்குள்ள வைத்திருக்கிறார். அவரை போல சிந்திக்க வேண்டும். அவரை போல நாம் ஒவ்வொரு நாளும் இந்த புவியிலே நம்ம வாழ்ந்து ஒரு சாட்சியை நாம் இடம் பெற்றுக் கொள்ள வேண்டும். உயிருள்ள சாட்சியுள்ள ஆகமங்களாக நாம் இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் பிரியாசப்பட்டு தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு தகப்பனாயும் ஒரு தாயின்
உணர்வை கொண்டவராய் நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நமக்காக அவர் ஏக்கத்தோடு பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அது உணர்வு அப்படின்னு சொல்லும் போது, நினைவுகள் அப்படின் போது அவருடைய நினைவுகள் நமக்குள்ள இருக்கிறது. அதாவது சொல்றாரு, உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல, என்னுடைய நினைவுகள் உன்னுடைய நினைவுகள். வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமாய் இருக்கிறது அவ்வளவா என்னுடைய நினைவுகள் இருக்கிறது என்று பார்க்கலாம். குறுகிய நினைவுகளை வைத்துக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் அவர் எவ்வளவு உயரமாய் நம்முடைய நினைவுகள் இருக்கிறது என்று அவர் பார்த்துக்கணும். நான் சில விஷயங்கள் யோசிக்கும் போது நம்ம நினைக்கிறோம், இதை பண்ணிடலாம் அதை பண்ணிடலாம், நம்ம நினைவுகள் அப்படி இருக்கிறது. இல்ல இல்ல, உன் நினைவுகள் அது உன்னுடைய நினைவுகள். என்னுடைய நினைவுகள் இன்னும் விசாலமான நினைவுகளா இருக்கிறது. எப்படி வானத்துக்கும் பூமிக்கு நம்ம அளக்க முடியுமா, அது போல அவருடைய நினைவுகள் இருக்கிறதா. அந்த நினைவுகள் என்று அது என்ன நினைவுகள் என்று நாம் உற்று பார்க்கும் பொழுது, அப்ப நம்ம நினைக்கிற நினைவுகள் குறுகிய காலத்துக்குள்ள இருக்கிறது, குறுகிய கட்டமா இருக்கிறது. இது அது பிரயாசப்படுகிற சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஆசைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் அவர் உயர்ந்த நினைவுகளை வைத்திருக்கிறபடினால, அப்ப அவரை பிடிக்கும் பொழுது, நீங்க என்ன கைட் பண்ணுங்க, நீங்க என்ன பிடிச்சுக்கோங்கப்பா, நீங்க என்ன ஃபுல்லா என்ன நீங்க நடத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்தோமானால் அவர் நம்மை நடத்துகிறவரா இருக்கிறார். சில பிள்ளைகள் ஒரு சின்ன ஒரு காலகட்டம் வரைக்கும் நம்ம கை பிடிச்சு நடத்திட்டு போறோம். ஒரு வண்டி வருது, வாகனம் வருது, ஐயோ நம்ம பிள்ளை மேல மோதிடுமா, ஐயோ நம்ம அதை தூக்கி இடுப்புல சுமந்துட்டு போலாமா, கீழே விட்டா ஓடிடுமே அப்படின்னு சொல்லி நம்ம இடுப்புல சுமந்துட்டு போறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய செய்கைகள் வளர வளர என்னாவது, அவங்களுடைய சிந்தனைகள் வேற விஷயங்களா. ஒவ்வொரு குடும்பத்திலும் அநேக காரியங்களை பார்க்கிறோம். என்னை மதிக்கவே மாட்டேன், என் பிள்ளை இப்படி போகுது அப்படி போகுது. அது சிலது அது உலகத்துல கத்துக்கொள்ள வேண்டும் இல்லையா. சொல்லுவாங்க வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா குழந்தைங்க என்ன பண்றாங்க, ஒரு 3 மாசம் கழிச்சு அதை தண்ணியில போட்டுறாங்க, தூக்கி அந்த ஸ்விம்மிங் பூல்ல போடும்போது அதுவே நீந்து மேல வருது. நம்மளா இருந்தா ஐயோ மூச்சு திணறமேன்னு சொல்றோம். எந்தெந்த விஷயங்களை நம்ம எப்படி நடத்தணுமோ அவருக்கு தெரியும். அப்ப அவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நடத்துகிறவராய் இருக்கிறார். நல்ல அவர் நமக்கு ஒரு தகப்பனாய், ஒரு தாயின் உணர்வை கொண்டவராய் நம்மை ஒரு நாளும் பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வருகிறார். ஆகையினாலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். சுடர்களைப் போல பிரகாசிங்கள். நாம் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். கர்த்தருடைய நாமம் எல்லா வேலையிலும் மகிமைப்படுவதாக. உங்கள் அனைவரையும் ஞாயிற்றுக்கிழமையிலே இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையின் மூலமாய் சந்திப்பது தேவனுடைய எங்கள் குடும்பமாக நம்ம சந்தோஷம் அடைகிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு பெரிய ஆறுதலையும் தேர்தலையும் தந்து கொண்டே இருக்கின்றது. இந்த நாளிலும் இந்த ஜூலை மாதம் இந்த 1ஆம் வாரத்தில் தேவன் அற்புதமாக மாதம் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த 7ஆம் மாதத்தில் ஒரு வாரம் கடந்திருக்கிறோம். தேவன் கொடுத்த இந்த மேலான நாட்களுக்காகவும் கிருபைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்வதும் பிழைப்பதும் அவராலே, நாம் அசைவதும் அவராலே. இந்த உலகம் நிலை அற்றதுதான், நிலையானது கிடையாது. ஆனால் நாம் இணைக்கப்பட்டு இருக்கிற ஒருவர், அவர் என்றைக்கும் நிலை உள்ளவராக இருக்கிறார், நிலையானவராக இருக்கிறார். அவருடைய கிருபைகளும் அவருடைய ஆசீர்வாதங்களும், அவர் நம்மோடு வைத்திருக்கிற அந்த அன்பும், அவர் நம்மோடு இணைக்கப்பட்டிருக்கிற அந்த உறவுகள் அனைத்தும் நிலையானதாக இருக்கின்றது. அந்த நிலையான தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிற நாமும் எப்படிப்பட்டவர்களாக இருக்க முடியும்? இனியும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை, நிலையில்லாத உலகத்தில் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையை நிலையுள்ளதா இருக்குமா இல்லையா என்பதை வேதத்தின் மூலமாக நாம் தெளிவாக உறுதியாக அறிந்து கொள்ளலாம். 2ஆம் யோவான் எழுதின அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 2ஆம் நிருபம் 1ஆம் வசனத்திலிருந்து மொத்தம் 13 வசனங்கள். அதில் இருக்கிற உண்மையான சத்தியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறிந்து கொள்ளலாம். முதலாவது வாசிக்கிறேன். நமக்குள் நிலை நிற்கிறதும் என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பதும் ஆகிய. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்றால் நமக்கு சிலது கிடையாது, நமக்கு எப்போதுமே இருக்காது, ஏதோ இருக்காதுன்னு நம்ம நினைப்போம். ஆனால் இங்க சொல்லி இருக்கிறபடி நமக்குள் நிலை நிற்கிறது. அது நீங்க கெட்டவங்களா நல்லவங்களா, நீங்க ரொம்ப உங்க செயல்கள் நல்லா இல்லை, உங்க செயல்கள் நல்கிரியா இருக்கு அப்படிங்கிற எந்த வேரியேஷனும் கிடையாது. நமக்குள் எல்லாருக்குள்ளேயும் என்ன இருக்கா, ஒண்ணு நிலைச்சு நிற்குது. அது என்னைக்கும் என்ன பண்ணுமோ நம்மோடு தான் இருக்கும். ஸோ நம்மோடு இருக்கிற அந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம யோசிப்போம் நம்ம கூட என்ன இருக்கு, நம்ம உயிர் இருக்குமா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்குள் எப்பொழுதும் நிலை நிற்கிறதும் என்றென்றைக்கும் நம்ம கூடவே இருக்கிற சத்தியத்தின் நிமித்தம்,
சத்தியம் என்பது நம்ம கூடவே இருக்கிறது. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, சூழ்நிலைகள் சந்தோஷமா இருந்தாலும் சரி, அது மாறினாலும் சரி, வருத்தமா இருந்தாலும் நமக்குள்ளே சத்தியம் என்பது இருக்குன்றது நம்ம என்னைக்கும் அந்த அறிவு உள்ளவர்களா இருக்க வேண்டும். அந்த சத்தியத்தின் நிமித்தம் நாம் மாத்திரம் அல்ல, சத்தியத்தை அறிந்திருக்கிற யாவருக்கும் சத்தியத்தின்படி நேசிக்கிறவர்களும் ஆகியன்னு சொல்லிட்டு அம்மாளுக்கு யோவான் ஸ்நானகன் எழுதுகிறார். அப்படி எழுதிட்டே வரும்போது அவர் சொல்ற வார்த்தைகளும் தெரிஞ்சு கொள்ள போகிறோம். பிதாவாகிய தேவனாலும் பிதாவின் குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியத்தோடும் அன்போடும் கூட உங்களோடு இருப்பதாக. அப்போ எல்லாமே நம்ம கிருபை இருக்குது, இரக்கம் இருக்கு, தயவு இருக்கு, நம்ம எல்லாம் பார்க்கலாம். ஆனா முக்கியமா என்ன இருக்கு, நம்ம கூடவே எப்பவும் இருக்கிற சத்தியமும் அன்பும் எப்பவும் உங்க கூட இருக்கட்டும் அப்படின்னு அவருடைய வாழ்த்துல ஆரம்பிச்சு பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே நம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு சந்தோஷப்பட்டேன். இப்பொழுதும் அம்மாளே, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று உமக்கு புதிய கற்பனையாக எழுதாமல் ஆதி முதல் நமக்கு உண்டாயிருக்கிற கற்பனையாக எழுதுகிறேன். சோ இவர் என்ன சொல்றாருன்னா, என்னைக்குமே ஒரு விஷயத்த அவர் சொல்ல நினைக்கும் போது அவர் சொல்றாரு, ஒருவரோடு நம்ம அன்பா இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நார்மலா சொல்ல, ஆதி காலம் முதல் இந்த நம்பர் 1 அந்த ஆரம்பத்துல இருந்து இந்த பிகினிங்ல இருந்து இன்ன வரைக்கும் இருக்கிற ஒரே கற்பனையா நான் எழுதணும்னு நினைக்கிறது அது என்னன்னா அன்பு மட்டும்தான். தேவன் கூர்ந்த அந்த அன்பு, தேவன் நம் அனைவர் மேலும் வைத்த அந்த அன்பு தான் நம்ம ஒவ்வொரு ஜென்ரேஷனா இவ்வளவு காலம் வாழ்ந்து கொண்டு இருக்க முடியும். அன்னைக்கு அவர் அந்த அன்பு இல்லாத இருந்திருந்தால் அன்னைக்கு ஆதாம் ஏவாளோடவே அந்த ஜென்ரேஷன் முடிஞ்சிருக்கு. ஏன்னா அவங்க கீழ்படியல, அப்பவே அவர் அந்த ஜென்ரேஷனோட நிறுத்திட்டு இருக்கலாம். அப்படி இருந்தாலும் அவங்க மூலமா அந்த காய் நாபையிலயும் ஒரு நல்ல இது இல்லை, அப்பவும் அவர் வேண்டாம் அப்படின்னு நீ நிறுத்தி இருக்கலாம். அடுத்து மோசே நோவா வரும்போது அப்பயும் ஜனங்கள் வந்து என்ன பண்ணல, கீழ்படியில, அப்பயும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு, தேவன் பண்ணிட்டு மொத்தமா அடுத்த பிகினிங் அடுத்த லெவல் போகாம. ஆனால் அவர் கூர்ந்த அந்த அன்புதான் ஒவ்வொருவரையும் இவ்வளவு தூரம் நம்ம வரைக்கும் இப்ப நிக்கிறோம் அப்படின்னா அவர் முதல்ல அந்த ஆதி முதல் இருந்த கற்பனையான அந்த அன்பு தான். அதுதான் உங்களுக்கு நான் சொல்றேன்னு சொல்லிட்டு அவருடைய நிருபங்கள் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நாம் அவருடைய கற்பனையின்படி நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே. சோ ஒரே ஒரு கற்பனைனா அது அன்பு மட்டும்தான். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர்கள் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்த கிறிஸ்துமா இருக்கிறான். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்க. சோ நம்ம நினைப்போம், இவ்வளவு காலம் நம்ம எப்படியோ நடத்திட்டு வந்தோம், திடீர்னு மாறுது, திடீர்னு நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகுது, நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம். இப்படிலாம் மாறும், இப்படிலாம் நடக்கும் நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். இப்படிலாம் நம்ம பேசுவோம், இப்படிலாம் நம்ம நடந்து கொள்வோம்னு சொல்லிட்டு நம்மளே நினைச்சு பார்த்திருக்க மாட்டோம். ஆனால் உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல், நாம ஒரு பலன் வரணும்னு தான் நம்ம சில விஷயங்கள் செய்கிறோம். டெய்லி தண்ணி ஊத்துறோம், செடிக்கு அது வளரணும்னு எவ்வளவு பிரயாசப்படுறோம். ஆனா என்ன ஆகுது, சில நேரங்கள்ல கொஞ்ச நாள் மெயின்டைன் பண்ணி அந்த செடி என்ன ஆயிடுச்சு, அதோட வளர்ச்சியை கொடுக்கவே இல்லை. ஏன்னா அது ப்ராப்பரான என்ன குறைவு சரி ஒரு டேக் கேர் பண்ணலையோ, அதுக்கான தேவையை அது கரெக்டா நம்ம கொடுக்கலையோ நேரத்துக்குன்றதுனால அது என்ன ஆயிடுச்சு, இவ்வளவு நாள் ஒரு 1.5 மாசமா பண்ணாது, அதோட வளர்ச்சி மாறி போயிடுச்சு. அப்போ உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாம, நான் அப்ப அதை இழந்து போகாமல் இருக்குன்னா பூரண பலனை பெறும்படிக்கு நான் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஸோ நம்ம எந்தெந்த இடத்துல எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஏதோ ஒரு காரியம் வருது, அதுல ஈடுபடுறதுனால ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்த காரியத்தை நம்ம விடும்போது என்ன ஆகுது, நமக்கு அந்த பலன் கிடைக்க வேண்டிய அந்த பலன் கிடைக்கிற நேரத்துல நம்ம என்ன பண்றோம், அதை யூஸ் பண்ணிடுறோம். அப்போ நான் என்ன பண்ணுவேன், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எனக்கு ஒரு விஷயம், இப்போ எவ்வளோ ஒரு செடி வளர்ந்துட்டு இருந்தேன், திடீர்னு அதை நான் டேக் கேர் பண்ணாதனால என்ன ஆயிடுச்சு, அது பலனை இன்னும் நல்லா கொடுக்க வேண்டிய பலனா கொஞ்சமா அது வளர்ச்சி நின்று போச்சு. ஏன்னா நான் அதுல கான்சென்ட்ரேட் பண்ணாத வேற இதுலயே முழுமையா இருந்ததால. ஸோ நான் எச்சரிக்கையா இருந்தேன். இது நார்மலா ஒரு செடி நம்ம எடுத்துக்கிட்டாலும் இங்க வாழ்க்கையிலும் சரி, நாம் இவ்வளவு நாள் வளர்த்து வந்தோம். நிறைய இதெல்லாம் கேட்கும் போது இந்த காலத்துல இருந்து பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் போகிறது ஒரு பெரிய இதுவாயிடுச்சு. அப்படியே ஆப்போசிட்டா மாறிடுச்சு. பிள்ளைகள் ஒரு நாள் அப்பா அம்மா பேச்சை கேட்டுதான் இப்போ அப்பா அம்மா சொல்றது பிள்ளைகள் கேட்குற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாறுது. அப்போ இது நம்ம ஒரு விஷயம் எதிர்பார்க்கிறோம், ஆனா பலன் என்ன ஆகுது,
வேற மாதிரி இருக்கும்போது நம்ம எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் பண்றோம், நம்ம எங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கறத அடுத்து வரவங்களாவது என்ன பண்ணணும், நம்ம அதை டேக் கேர் பண்ணிக்கும் போது என்ன பண்ண முடியும், நம்ம இழக்காமல். ஆனா ஒரே விஷயம் என்னன்னா, நாம் இழந்து இந்த உலக பிரகாரமா நம்ம யோசிக்கலாம். நம்ம இப்படி பண்ண இந்த மிஸ்டேக் இந்த முறை பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் டைம் இவங்க இப்படி பிடிச்சா சரியாயிடுவாங்க, இதை நெக்ஸ்ட் டைம் இப்படி பண்ணா. ஆனால் நாம் யாரோடு இணைக்கப்பட்டு இருக்கிறோம்? கிறிஸ்துவோடு அவள் நிலை வாழ்வுக்குள்ளா இருக்கிற நமக்கு இப்படி இருக்காது யோசனை. நாம் தேவனோடு இணைக்கப்பட்டு இருக்கும் பொழுது எவ்வளவு லகுவாக எளிதாக அந்த சூழ்நிலைகளை பலன் கொடுக்கிற வகையாக நாம் மாற்ற முடியும் என்பதை அவர் சொல்லி தருகிறார். அதற்கு சொல்லி தருகிற ஒரே ஒரு விஷயம் அன்புதான். எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும், பலனை இழக்கக்கூடிய காரியமாய் போனாலும், என் தேவனோடு நிலைத்திருக்கிற நம்முடைய வாழ்க்கை அன்பினால் நிலைத்திருக்கும் பொழுது, அன்போடு இணைக்கப்பட்டு இருக்கும் பொழுது, அந்த அன்பு நமக்கு பூரண பலனை பெற்று தருகிறது. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனும் பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஸோ ஒரு சிஎம் நம்ம கூட இருந்தா, ஒரு பெரிய ஒரு கலெக்டர் நம்ம கூட இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், இவ்வளோ ஒரு ஆளுமையே நம்ம கூட இருக்கு, நம்ம என்ன நினைச்சாலும் செய்ய முடியும்னு நினைக்கிறோம். ஆனால் அவர்களிலும் மேலானவர்களாய் நம் பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நமக்குள்ளே உடையவர்களா இருக்கணும். எப்பொழுது நாம் உடைய இருக்கோ அவளுடைய உபதேசத்தை நாம் பழகும். அவளுடைய உபதேசம் என்ன? எல்லாரிடத்திலும் அன்பா இருப்போம். அன்பு என்பதே அவருடைய பூரண கற்பனையாக இருக்கு. அந்த கற்பனையை நமக்குள்ளே நாம் வைத்திருக்கும் பொழுது, அதை நாம் ஃபாலோ பண்ணும் பொழுது, அவர்களே நாம் உடையவர்களா இருக்கணும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவை சாதாரணமானவர்கள் அல்ல. அவங்க நம்ம கூட இருக்கும்போது நீங்கள் நினைப்பதற்கு மென்வதற்கு மேலாகவே உங்கள் வாழ்க்கை மாறுகிறதா இருக்கிறது. ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டில் ஏற்றுக்கொள்ளாமல் அவனுக்கு வாழ்த்து சொல்லாமல் இருங்கள். அவனுக்கு வாழ்த்து சொல்கிற யாவரும் இருக்கிறேன். ஸோ அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நீங்க கெட்டதோட நீங்க பண்ணீங்கன்னா அது கூட கிரியாயிரும். ஆனா நம்ம அது தேவை கிடையாது. நம்முடைய ஃபோக்கஸ் வந்து தேவனோடு நிலைத்திருக்கிறது மட்டும்தான். இவர்கிட்ட இருந்து போயிட்டு நம்ம இங்க சேர்றோமான்ற கான்செப்டே கிடையாது. நம்ம போறோம் படிக்க. எப்படி நம்ம காலேஜ் போறோம்னா எதுக்கு போறோம், ஒரு ஒர்க்குக்கு போறோம்னா எதுக்கு போறோம், ஸ்கூலுக்கு போறோம்னா எதுக்கு போறோம், நம் நோக்கம் என்னவோ அதை மட்டும்தான் நம்ம நிறைவேற்றுவதற்காக போறோம். என்னுடைய வேலையை என் வேலையை நான் பூர்த்தி செய்வேன். நான் செய்கிற வேலையில சரியா இருக்கணும், அது நேர்த்தியா இருக்கணும், அது பிரயோஜனமா இருக்கணும். அவ்வளவுதான். அங்க போயிட்டு கதை பேசுறதுக்காக போறோம், அங்க போயிட்டு நிறைய ஒரு ஃபேமிலி எடுக்கிறதுக்காக போறோம், அங்க போயிட்டு நம்ம ஜாலியா இருக்கிறதுக்காக போறோம்ன்றது கிடையாது. நம்மளுடைய முதல் கோல் எதுவா இருக்குது அந்த மாதிரி அது போல நம்முடைய இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, இந்த உலகத்திலே நிலையில்லாத உலகத்தில் இருந்தாலும் நிலையாய் வாழ்வதான கோல் என்ன? அன்போடு நம்முடைய கிரியைகள் நற்கிரிகளா இருக்க வேணும். இதுல செஞ்சு பார்க்கலாமா, இதுல செஞ்சா மாறுதா என்னன்னு பார்ப்போம் அப்படிங்கறதும் கிடையாது. நம் தேவனுடன் நிலைத்திருக்கிறோம். அவரோடு நிலைத்திருக்கும் நம்முடைய வாழ்வை அற்புதமாக நாம் கடந்து செல்ல முடிகின்றது. எனவே நமக்குள்ளே நம் மீது ஒவ்வொரு நாளும் பாசத்தையும் நேசத்தையும் வைத்து தெய்வம் நம்ம நடத்தி கொண்டே இருக்கிறார். அதனால சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து நாம் கலங்க வேண்டியதில்லை. தேவன் அந்த நாட்கள் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்து உணவை கொடுத்து போதியமான ஊதியத்தை கொடுத்து நம் கையின் பிரயாசத்தை நாம் சாப்பிடுவோம் என்று சொன்ன வார்த்தையின்படி நம் ஒவ்வொருவரையும் அவர் பேர் ஆசிரியர். ஏன்னா அவர் நம்பினவங்க ஒரு நாள வெட்கப்பட்டதில்லை. என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு சாட்சியை சொல்லணும்னா, ஒரு ரொம்ப நாளா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7வது மாதம் ஆகிறது. ஒரு 6 மாதங்களாக என்ன பண்ணியிருந்தோம், ஒரு சர்டிஃபிகேட்காக நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் அது எப்படி போனோம் அப்படி போனோம்னு சொல்லி அதுக்கான நாலேஜ் இல்லாத எவ்வளோ தேடி விசாரிக்கிறோம். அதுக்கான எல்லாமே பார்த்தீங்கன்னா பண்ணணும், நிறைய பேர் இப்படி சொல்கிறாங்க செய்யலாம் அப்படின்னு. ஆனால் அதுக்கான நிறைய நெகட்டிவிட்டி அப்படின்னா, ஐயோ இதெல்லாம் போனால் இவ்வளோலாம் இருக்குது, அது ரொம்ப ஆபத்தானது இப்படியே சொல்லும் போது ஒரு நிறைய தடுமாற்றங்கள். அப்போது மனிதனுடைய வார்த்தையை நம்பி இப்படி பண்ணால் அப்படி ஆயிடுமா, இப்படி பண்ணலாமா, இதை பேசியே வீணாயிடுச்சு. 5 மாதங்கள் 6 மாதங்கள் ஓடி விட்டது. அப்போ நான் நினைச்சேன், நம்ம என் தேவனை நான் நம்பி இல்லையா, அவருடைய வார்த்தைகள் எல்லாமே என்னது, நாம் என்ன மனதில் நாம் வேண்டிக் கொள்கிறோமோ அதை அவர் கொடுக்கறதுக்காக விரும்புகிறவர். அவர் மட்டுமல்ல, அவர் உண்டாக்கின இந்த உலகமும் நமக்காக கொடுக்கதான் இருக்கிறது. வானங்களும் பூமியிலும் வகை வகையாய் அதை தேவன் பிரித்து அதற்கு கட்டளை எடுங்க, நீங்க சொன்னபடி ஆகும் சொல்றாரு. அப்போ இந்த பிரபஞ்சமே நமக்காக நம் தேவைகளை நம்ம என்ன வேணுமோ அதை செய்யறதுக்காக விரும்பும் போது நாம் தானே அதை என்ன பண்ணல, நான் கரெக்டா அதை ஆக்டிவேட் பண்ணவே இல்லை. அப்போ நான் யோசிச்சேன், நம்முடைய மிஸ்டேக் இங்க இருக்கு, இவ்வளவு நாள் நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், இனி இந்த மிஸ்டேக் இருக்காது. என் தேவன் அவர் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறவர்.
ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை அப்ப எந்த ராஜா வந்தா இது கரெக்டா இருக்கும், இந்த வருஷம் கரெக்டா ஆள முடியும், எப்படினாலும் அது பண்ணிதான் ஆகணும்னு அவருக்கு தெரியும். அப்போ அவருக்கு தெரியாத ஒண்ணு இருக்கா? அப்போ அவரை நம்பி நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தேவனே இது எப்படின்னா நான் சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறோம்ப்பா, இது எனக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொருத்தர்கிட்டயே போனா ஒரு மாதிரி சொல்றாங்க, நீங்க ஞானமா இருக்கிறீங்கன்னு சொல்லி உட்காரும் போது நான் யாருக்கிட்டயுமே போய் எப்படி பண்ணணும்லாம் கேட்கவே இல்லை. உட்கார்ந்து ஒரு நாலேஜ் எனக்கு காட் சொல்லி கொடுத்தாரு. அது சொல்லி கொடுக்கும் போது ஆட்களை கடவுள் நம்ம கூட இருக்கவங்க மூலியதான் நமக்கு உதவி செய்ய. யாரும் நமக்கு தேவையில்லைன்னு கிடையாது. எப்படி நமக்கு உதவி செய்வார்? ஒவ்வொரு ஆட்கள் மூலியமா தான் உதவி செய்ய. ஆனா அந்த ஆட்கள் சரியானவங்களான்றது அந்த ஞானம் நமக்கு வேணும். 10 பேரை 10 சொல்றாங்க, நம்ம 10 ஐடியா எடுத்துட்டு போனா அந்த ஒர்க்கை கரெக்டா பண்ண முடியாது. அது மாதிரி செய்யும் போது கரெக்டான யார்கிட்ட கேட்கணும், இவங்க கிட்ட கேட்டா அது சொல்லுவாங்க, இவங்க கிட்ட கேட்டா அதுக்கான ஒர்க் நடக்கும்ன்ற மாதிரி அந்த டைம்ல ஒரு ஐடியா கொடுத்து ஒவ்வொருத்தர் மூலியமா அப்படியே கைட் பண்ணி அதை தேவன் கிருபையா போய் நாங்கள் செஞ்சு இப்போ நேற்று அந்த சர்டிஃபிகேட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக 1000 பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ரொம்ப அதிகமான பணங்கள் செலவாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் என் தேவன் அவ்வளவு எந்த இதுவும் இல்லாமல் நேர்த்தியாய் கிருபையாய் அதை என் கையில் கிடைக்க கிருபை செய்தார். இது அப்பதான் தெரியும், நம் தேவனை நம்பும் போது நாம் ஒரு இடத்திலும் எப்பொழுதும் வெட்கப்பட மாட்டோம். முதலாவது. இரண்டாவது, நாம காத்திருக்க வேண்டும். ஐயோ இது மாதிரி ஆயிடுச்சு, உடனே நம்ம பண்ணணுமே, இப்ப காத்திருந்தா அடுத்து வராது அப்படிங்கிற அந்த இது இல்லாமல் நம்ம அவரோடு நினைச்சு அவரோடு ரன் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம அவரோடு போக போக இவங்க பின்னாடி சரியில்லாத அந்த இடம் நான் பசுமே அந்த ஒரு மேஜிக் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே காஞ்சி போயிருக்கோம். நம்ம பாதம் வைக்க என்ன ஆகும், அப்படியே பூத்து அது பச்சையா மாறும். நாம் தான் என்ன பண்ணுவோம், நடந்து அவரோடு பயணிக்க ஆரம்பிக்கணும். அது நீங்க ஐயோ காஞ்சி கிடக்குதே, இதுல நான் எப்படி போறதுன்னு நினைக்கூடாது. நீங்கள் போகும்பொழுது பாலைவனமும் செழிப்பான ஒரு வளமான இடமாக சோலைவனமாக மாற தேவன் அந்த பவர் நமக்கு கொடுத்துருக்காரு. நம்ம தான் அது முயற்சி செய்யணும். முயற்சி பண்ணது என்ன ஆயிடுச்சு, நிறைய ஒர்க் பண்ணி இப்போ நிறைய வாழ்க்கையே அற்புதமா மாறிடுச்சு. இன்னும் சின்ன சின்ன இடங்கள்ல சில காரியங்கள் நம்முடைய கேரக்டர் மாற வேண்டியது இருக்கு, பிஹேவியர் மாறு, அதெல்லாம் நம்ம பக்கம் சரி பண்ணிட்டாலே போதும், தானாவே எல்லாம் சரியாக ஆரம்பிச்சிடும். எனவே நம்ம சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அவரை மட்டும் நம்ம நோக்கி அந்த சிலுவையை நோக்கி பாருங்க. நம்ம சிலுவை இல்லை, நம் சிலுவையில் எதுக்காக சிலுவையில் தொங்கப்பட்டார்? என்னுடைய பாவங்கள், என்னுடைய கஷ்டங்கள், என்னுடைய சாபங்கள் இன்னும் ஒஸ்டா போறதுக்காக சிலுவையில இன்னும் பெஸ்ட் ஆகிறதுக்கு தான் அந்த சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும். சிலுவையிலே அற்புதமான வாழ்க்கை இருக்கின்றது. அந்த புது வாழ்க்கைக்குள்ளாக தேவன் எப்படி அவர் மரணத்தை ருசி பார்த்து தன் பிதாவோடு சென்றனோ அதே போல நம் அனைவரும் பாவத்துக்குள்ளாய், கஷ்டத்துக்குள்ளாய், கடனுக்குள்ளாய் இருக்கிற வாழ்க்கை மாறி கடன் கொடுக்கிறவர்களாய் தேவன் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அள்ளி அள்ளி கொடுக்க நம்முடைய களஞ்சியங்கள் நிரம்ப தேவன் அற்புதமான ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்க. நம்ம குடும்பமும் அற்புதமாக தான் இருக்கிறது. நாம் எண்ணங்களும் நம் செய்கைகளும் நம் பேச்சும் நன்மையாக அவரோடு இணைக்கப்பட்டதா இருக்கும்போது நம்ம சுற்றி இருப்பவர்கள் எப்படி இருந்தாலும் நம் மூலமாக அவர்கள் கண்டிப்பாக இந்த வார்த்தையை நம்ம ஞாபகம் வச்சுட்டோம். 2 யோவான் 8 பூரண பலன் கண்டிப்பாக உண்டு. இவ்வளவு நாள் செய்ததுல எனக்கு என் பலன் போயிடுச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணவே கூடாது. என்னைக்கு இருந்தாலும் இப்போ நான் மிஸ் பண்ண இல்லையா, அந்த செடியை நான் டேக் கேர் பண்ணதால வாடி போயிடுச்சு. ஆனால் அது இறந்து போகவில்லை. அது மறுபடியும் அது என்னால் புதுமையாக மாற்ற முடியும். அதை நான் திரும்பவும் பண்படுத்தும் போது அதே போலதான் வாழ்க்கை மாறிடுச்சுன்னு நினைக்காது. உங்க பலன் நூறத்தனையாக முன்னாடி இருந்தவருக்கு டபுள் மடங்கு அதை நம்மளால பண்படுத்த முடியும். பரிபூர்ண பலன் இயேசு கிறிஸ்துவால் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக இருக்கிறது. எனவே அதை பிடித்துக் கொள்ளுங்கள், சுடர்களை போல பிரகாசிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் நம்மை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. சிலர் கேட்கறது இல்லை, கவனிக்கிறது இல்லை. அத நல்ல தகப்பனுடைய கதையை ஒவ்வொரு நாளும் எண்ணி பாருங்கள். நல்ல தகப்பன் ஆண்டவன். தேவனுடைய வார்த்தைகள் மனிதர்கள் மூலமாக நம் மத்தியில் வெளிப்படுகிறது. நாம் எதெல்லாம் கீழ்ப்படுகிறோமோ காலங்கள் வரையும், பணம் வரையும், எவ்வளோ சூழ்நிலைகளிலே நாம் இருக்க வேண்டிய நிலையிலிருந்து தவறுகிறோம். இதெல்லாம் உணர வேண்டும். தெய்வ அன்பு, தெய்வ கட்டளை, சத்தியத்திலே வாழ்கிற வாழ்க்கை, சத்தியத்தோடு கூட அன்பு, விசுவாசம், கிரிகளோடு கூட, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல,
உண்மையிலே நாம் அன்பு கூற வேண்டும். அந்த வசனத்தின்படி தேவனுடைய வார்த்தைகளை நாம் ஒவ்வொரு நாளும் நம்ப வேண்டும். அதுக்காகத்தான் நான் வசனம் வாசிக்கிறேன், படிக்கிறேன், பேசிட்டே இருக்கிறேன். ஏன்னா மற்றவர்களுடைய ஆலோசனையில விழுந்து விடாதபடி தேவ ஆலோசனையில நிற்கணும்னா ஒவ்வொரு நாளும் பழக்க வேண்டும். நீதியின் வசனத்திலே நான் பழக வேண்டும். எனக்கா இப்படி, என்ன பார்த்தா நீங்க இப்படி சொன்னீங்க, எனக்கு போய் இதெல்லாம் நடந்துச்சே, இதெல்லாம் நினைக்க மாட்டோம். சகலமும் ரோமர் 8ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கு, நான் வாசிக்கிறேன் பாருங்க. சகலமும், இந்த அறிவு நமக்கு வேணும். நம்முடைய குமாரன் 28-29 பாருங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாயிருக்கிற எங்கள் தேவனிடத்தில், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும், அது எதுவாக இருக்கட்டும், எப்படிப்பட்டதா இருக்கட்டும், சகலம் அழிக்க ஒருவன் வருகிறான் என்று சொன்னாலும் அது எப்படியா மாறும்? சகலமும் நன்மைக்கு எதுவும் நடக்கிறது என்ற அறிவு நமக்கு வேண்டும். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். நிச்சயமாய் மகிமைக்குரியவர்கள மாற்றுகிற வல்லமை நமக்கு உண்டு. எதை கேட்டாலும் அவர் தருகிறார். அதனால அவருடைய சித்தப்படி கேட்டு இது உலகத்திலே வாழ்ந்து மேலான ஒரு நிலையை நாம் அடைய ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். இந்த நாளிலும் இந்த மாதத்தின் இந்த முதல் வாரத்திலே அற்புதமாய் இதனுடைய வார்த்தைகளை நாம் கேட்டோம். வார்த்தை இல்லாத வாழ்வு வசனமான வாழ்வுங்க. ஆகவே நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நினைவு கூற அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை நான் உட்கொண்டேன். அவைகளுக்காக ஒரு ஏக்கம். நம்ம என்ன பண்றோம்? ஏன் வரலையே, ஆராதனை ஆரம்பிச்சாச்சு, நேரம் இல்லையே, இவங்க வந்திருக்கிறாங்களா, அவங்க வந்திருக்கிறாங்களா, அவங்க என்ன சொல்றாங்க, மற்றவங்களை நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு நிறைவும் காண முடியாது. நம்மை நாம் தான் காண வேண்டும். நம்மை நாமே சரி செய்ய நம்மாலே முடியும். 1 கொரிந்தியர் 14:40 எனக்கு காலையிலிருந்து ஞாபகம் வந்துட்டே இருக்கிற வசனம். சகலமும் நல்லொழுக்கமாய் கிரமமாக செய்ய வேண்டும். இது தேவன் பவுல் மூலமாக சபைக்கு சொல்லப்பட்ட அறிவுரையான புத்திமதியான வார்த்தை. சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்க வேண்டும் என்ற அறிவு மட்டும் இருக்கக்கூடாது. நாமும் சகலமும் நல்லொழுக்கமாகவும் கிரமமாகவும், all things be done decently and in orderly manner. எங்க வாழ்க்கையில ஒரு டீசெண்டா இருக்கணும், ஆர்டரா இருக்கணும். அது மற்றவங்க சொல்லி வரணும்ன்றது கிடையாது. நான் மற்றவங்களுக்கு சொல்றோம். நமக்கு டீச்சிங் யாரு? மற்றவர்களுக்கு போதிக்கிற நீ ஒண்ணு நீயே போதியாமல் இருக்கலாமா? விக்கிரங்கள் அறுவருக்கு நீ கோயிலை கொள்ளையிடலாமா? தேவனை கனவீனம் பண்ணலாமா? தேவனை கனம் பண்ண அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே வார்த்தை முதலாவது என்னை சீர்படுத்த, என்னை ஸ்திரப்படுத்த. அதனாலதான் நான் என்ன பேசிட்டு இருக்கிறேன். 1000 வசைமொழிகள், 1000 சூழ்நிலைகள் எல்லாமே சத்ருவா இருந்தாலும் சமாதானமாகும்படி செய்கிற ஒரே வார்த்தை தேவனுடைய வார்த்தை. அவருடைய ஆவியிலே கனெக்ட் ஆகும்பொழுது அவர் நமக்கு ஆலோசனை சொல்லுவார். நம்ம கேட்கறது இல்லை. நம்மளா பட்டு திருந்த, சிலர் பாருங்க சொல்லி திருந்துவாங்க, சிலர் பட்டு திருந்துவாங்க, சிலர் தேவனோடு கூட இணைந்து செய்வாங்க. நம்ம எப்படி இருக்கிறோம்? தேவனோடு இணைகிற அந்த இணைப்பு தெளிவா எந்த டிசிஷன் எடுத்தாலும் வார்த்தை கொண்டு அன்னைக்கு படித்து அந்த அன்றைக்கு தேவன் பேசுகிற உணர்விலே நம்ம வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப முக்கியம். படிக்க முடியலையா, ஏதாவது ஒரு கேட்க நேரிடும் பாருங்க, யாராவது பேசுவாங்க, அவர்கள் மூலமா தேவன் உங்களுக்கு அந்த பதிலை சொல்லிடுவாரு, கற்றுக் கொடுத்துருவாரு. நீங்க எடுக்க வேண்டிய முடிவை தாராளமா எடுக்கலாம். நமக்கு ஆரம்பமே தெரியும், இது வேண்டாம் இது வேணும், உணர்த்துவார். அதை மீறியும் நாம் போகும்போது தான் ரொம்ப பாதிக்கப்படுறோம். அதனால வார்த்தையின் ஆலோசனைகளை ஒவ்வொரு நாளும் பிடித்துக் கொள்ளவும். நாம் இந்த உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்க அழைக்கிறோம். ஒரு பாடலை பாடும்போது ஒரு சரணத்தை பாடலாம். இன்னைக்கு தேவனுடைய எல்லாமே மாசத்துல ஒரு நாள், நம்ம வார வாரம் தான் தெருவில் எடுக்கிறோம். ஆகவே மதிப்புக்குரிய விருந்து, திரு பாடல்கள், திரு புத்திரர்களாக இருக்கிறோம், திருவாளர்களாக நாம் இருக்கிறோம். ஒவ்வொருவரும் மதிப்புக்குரியவங்க தான். பாவிகளை ரட்சிக்க இயேசு உலகத்தில் வந்தார். நான் பாவி என்று சொல்லி ஒதுங்கிவிடாதபடி என்னை நீதிமான ஆக்கின அந்த தேவனுடைய ரத்தத்துக்கு மதிப்பு கொடுத்து அவரோடு கூட ஐக்கியப்படுவதற்கு தான் இந்த திருவிருந்து என்று சொல்லப்படுகிற நியமத்தை நாம் செய்கிறோம். இது ஒரு ஐக்கியத்தை குறிக்கிறது. நானும் அவரும் இணைகிற ஒரு இணைப்பை குறிக்கிறது.
எல்லா குடும்பம் உட்காந்து சாப்பிடலாம். இது பஸ்கா, எனக்கா அடிக்கப்பட்டார், எல்லாருக்காகவும் அடிக்கப்பட்டார், இதுல ஒரு தகுதி அப்படின்னு நம்ம பிரித்து விட வேண்டாம். யாரெல்லாம் விரும்புறீங்களோ அவரை ஏற்றுக்கொள்கிற ஒரே தகுதி தான். ஏற்றுக்கிட்டீங்கன்னா என் திருவிழா கலந்து கொள்ளலாம். ஜீவனின் அப்பமோதான் கிறிஸ்துவின் திரு சரீரமல்லோ, பாவமனம் கல்லோ, எனக்காய் பகிரப்பட்டதல்லோ, தேவகுமாரனின் ஜீவ அப்பத்தை நீ தின்று அவருடன் என்றும் பிழைத்திட கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. எனக்கு ஒப்புவித்ததை நான் கர்த்தரிடத்தில் அதை பெற்றுக்கொண்டேன். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீடர்களுக்கு கொடுத்து, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காய் பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அவர் பிற்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் சுகமடைய தன் சரீரம் முழுவதுமாக அவர் விற்று போட்டார். என்னை விலை கொடுத்து வாங்கினார், அவரை கொடுத்து ஜீவனை கொடுத்து என்பதை உணர்ந்து இதை நாம் புசிக்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் உங்கள் ஆவி ஆத்மா சரீரங்களை நித்திய வாழ்வுகிறது காத்துக்கொள்ளும். இதை புசிக்கிறவன் என்னென்றைக்கும் நிலைத்திருப்பான், பிழைத்திருப்பான் என்று யோவான் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆகவே தேவனோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லியும் நாம் இருளிலே நடவாமல் வெளிச்சத்திலே நடக்கிற பிள்ளைகளாக அவருடைய அப்பத்துக்கும் அவருடைய சரீரத்துக்கும் எலும்புக்கும் உரியவர்களாக இருக்கிறோம் என்ற உணர்வோடு கூட இதை நாம் ஸ்தோத்தரித்து ஆசீர்வதித்து புசிக்கலாம். நீங்களே ஒரு பொருளை எடுத்து நீங்களே ஆசீர்வதித்து புசிக்க பழகுங்க. இன்னொரு சார்ந்து வாழுகிற வாழ்க்கை அல்ல. சில சபை ஒழுங்குகளிலே இருக்கிறது, ஐயா கொடுத்தாதான் வாங்கி சாப்பிடுவோம், இது அவ்வளோ கனத்துக்குரியது. அன்னைக்கு பாத்தீங்கன்னா யூதாஸ் காட்டி கொடுக்கறான்னு தெரியும், யூதாஸுக்கே கொடுத்தாருங்க. குழந்தை வயிற்றுல இருக்கும்போது அம்மா சாப்பிட்றாங்க, அது குழந்தைக்கும் போகுது, அதுக்கு தெரியாது. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் நினைக்கிற நினைவிலே வாழ இதையெல்லாம் எண்ணினவர்களா சோதரித்து ஆசீர்வாதம் நம்ம புசிக்கலாம். எல்லாம் எழுந்து நின்று இது ஒரு கனத்துக்குரிய விருந்து. அவருடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது. ஒரு ஜெபம் பண்ணும் போதோ ஆண்டவர் நினைக்கிற நினைவுகளை வாழும் பொழுதோ நம்ம எழுந்து நம்மை கனப்படுத்துவது அது தேவனுக்கு முன்பாக செய்கிற ஒரு செயல். இது ஒரு அட்டென்ஷன் நமக்கு வேணும், அந்த நேரம், அந்த காலம். ஏனென்றா அவர் ரத்தம் சிந்தி என்னை வாங்கிட்டார், அவருடையவன் நான். என்னுடைய நடைமுறை பாவனைகள் எல்லாம் அவருடைய பாவங்கள் வெளிப்படும். என்ன ரொம்ப என்னைக்கு அட்வைஸ் பண்றீங்க, அந்த அந்த சலிப்பே இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். பாடுகள் வரும்போது தான் கீழ்ப்படிதல் வரும். வேத வசனம் உருவாக்குற பொறுமை நம்மை நம்ம என்ன பண்ண கூடாது, எதையும் இக்னோர் பண்ணவே கூடாது. அதனாலதான் இவ்வளவு காலங்கள் நம்ம தள்ளி தள்ளி நமக்கு ஆண்டவரே நமக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை வருது. நம்ம டிஸ்ட்ராக்ட் நம்மளால பாதிக்கவே கூடாது யாருமே. ஏன்னா தேவன் நம்மை ஆசீர்வாதத்துக்கு என்று படைத்திருக்கிறார். ஒவ்வொன்றும் பெற்றவள் மகிழ்வாள் என்ற வசனத்தின்படி என்னை உருவாக்கினவர் மகிழ்கிற ஒரு மகிழ்ச்சியை நம்முடைய நடை, செயல், பாவனைகள், பேச்சுகள், நடக்கையில் மாறட்டும். என்னுடைய ரத்தத்துக்குரியவர்கள் என்பதை உணர்ந்து இதை நாம் புசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் உங்கள் ஆவி ஆத்மா சரீரங்களை நித்தியம் வாழ்வுக்கு காத்துக்கொள்ளும். ஸ்தோத்திரம் பண்ணி எதையும் நினைக்காதீங்க, ஆண்டவரை நினைத்து நாம் இதை குடிக்கலாம். கர்த்தர் நல்லவர். இந்த அற்புதமான ஒரு நாளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய கிருபைகள் நம்மை வாழ வைக்கிறது. மேலான சூழ்நிலை, மகிமையான சூழ்நிலை அவருடைய கரத்தில் விட்டு கொடுப்போம். நான் செபிக்கலாமா? சகல நன்மைகளுக்கு முற்றுக்கு முறைவிடமா இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, ஒவ்வொரு வாரமும் நாங்கள் 1 மணி நேரமாவது உடைய சமூகத்தில் ஆண்டவரே இந்த திருப்பேரவை கூட்டத்தை நடத்த நீர் எங்களுக்கு தந்திருக்கிற தயவுக்காக நன்றி சொல்லுகிறோம்.
ஆண்டவரே, 1000 நினைவுகள் எங்களை சூழ்ந்து எதிராக வந்தாலும், 10,000 பேர்கள் எதிர்த்து நின்றாலும், நீர் ஒருவரே எங்களை சுகமாய் தாங்க பண்ணுகிறீர். உன் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும், உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. என் கண்களால் மாத்திரம் அதை காண்பேன், ஆனால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்கிற அந்த ஆண்டவரை மேலான ஒரு நம்பிக்கையில ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை நீர் ஜெயிக்க வைத்துக் கொண்டிருக்கிறீர். இன்னும் ஜெயிக்க செய்யுங்க. இன்னும் இந்த கிருபை எங்களை வாழ வைக்கிறது. இன்னும் நடத்துங்க. எல்லாவற்றையும் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய இவனின் சதா கர்ணமான அன்பிற்குள்ளும் பெருகுவதாக. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உடலே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல உபகாரங்களை ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வார்த்தை பிடியுங்கள், வாழ்விலே மாற்றங்களை. ஹாப்பி சண்டே. தேங்க்யூ. பாய்.